அண்மை செய்தி உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல் மசூதி தொல்லியல் ஆய்வு வழக்கில் மாவட்ட நீதிமன்றம் விசாரணை நடத்த உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது. சம்பல் மசூதி குறித்த தொல்லியல் ஆய்வறிக்கையை சீல் வைத்த உரையில் மட்டுமே தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல் மசூதி தொல்லியல் ஆய்வு வழக்கில் மாவட்ட நீதிமன்றம் விசாரணை நடத்த உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருப்பது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம். வணக்கம் பால்முருகன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. அதாவது உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல் பகுதியில் உள்ள மசூதி ஒன்றில் தொல்லியல் ஆய்வு நடத்த மாவட்ட நீதிமன்றம் கடந்த வாரம் உத்தரவிட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து தொல்லியல் ஆய்வுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று அங்குள்ள பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியதில் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. போலீஸ் துப்பாக்கி சூட்டில் 5 பேர் பலியானார்கள். இதற்கு எதிராக தற்போது உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. மசூதி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுதான் இன்று உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது தொடர் விசாரணை நடத்துவதற்கு மாவட்ட நீதிமன்றத்திற்கு தற்போது உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது. மேலும் இந்த வழக்கு தொடர்பாக அதாவது ஆய்வு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டால் அது முத்திரையிட்ட கவரில் மட்டுமே தாக்கல் செய்ய வேண்டும். ஆனால் அந்த கவரை நீதிமன்றம் திறக்கக்கூடாது. மேலும் தற்போது அங்கு அமைதி ஏற்படுத்துவதற்கு அனைத்து நடவடிக்கைகளையும் மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று உத்தரப்பிரதேச மாநில அரசுக்கும் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த வழக்கு தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யலாம் என்று மசூதி தரப்பிற்கு தற்போது உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கிறது. மனு தாக்கல் செய்யப்பட்ட 3 நாட்களில் வழக்கை விசாரணைக்கு எடுக்க வேண்டும். உயர்நீதிமன்றம் பிறப்பிக்கும் உத்தரவுகளின் அடிப்படையில் அடுத்து இதுதான் இந்த வழக்கு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று கூறி தற்போது வழக்கை டிசம்பர் 6ஆம் தேதிக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்திருக்கிறது. ஜெனிஃபர், கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பால்முருகன்.